விருந்தின் நாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே பிரம்மச்சரிய திடதாதிபிர்யமைகி ஆப்ளவாதிநியமைச்ச பாவிதாகாம் குர்மகே திருடமமீ சுகாசனமோ பங்கஜாத்யமபி வா பவத்பராகாம். நாராயணியத்தில் அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த தசகத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள். ஐனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் ஜாயிண்ட் ஆபீஸுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் நாம் இப்போது இங்கு அமைந்திருக்கக்கூடிய அழகான விமானத்தை தரிசிக்கின்றோம். இந்த விமானத்திலே சயன கோலத்திலே பகவான் சுதை வடிவத்திலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் ஆதிசேஷனுக்கு கீழே தான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, நாபி கமலத்திலே பிரம்மா, திருவடிகளிலே ஸ்ரீதேவி பூதேவி இரு நாச்சியாரும் அமர்ந்திருக்க அழகான இந்த திவ்ய சேவையோடு நம் கண்களை சற்றே பக்கத்தில் நோக்கினோமே ஆனால் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியானவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு அழகாக காட்சியளிக்கின்றார். அவர் மட்டுமா, இதோ வாமனன். அந்த வாமனனுக்கு 3 அடி மண்ணை தானமாக அளித்த மகாபலி. அந்த தான சமயத்திலே மனைவியையும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு தான் தானத்தை அளித்தால் பலனானது கிடைக்கும் என்று அழகான உபதேசத்தை செய்த மகாபலியின் மனைவியான விந்தியாவலி அவர்களையும் நாம் தரிசித்து ஆதிசேஷன் கீழ் ஸ்ரீதேவி பூதேவி பரமபதநாதனாக அமர்ந்து கொண்டு மகாவிஷ்ணுவானவர் மீண்டும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய காட்சியை தரிசித்தோம். ஆகா, மற்றொரு புறத்திலே காளியனான இந்த பாம்பின் 5 தலையின் மேல் ஏறி அதனுடைய வாலை முறுக்கிக் கொண்டு அழகாக நர்த்தனமாடக்கூடிய காளிங்க நர்த்தன கண்ணனுடைய திவ்ய தரிசனம். வலது திருவடி 20 திருவடி மேல் தாண்டி கோவர்தனகிரியை தான் சுண்டு வரலிலே தாங்கிக் கொண்டு குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்த கோவர்தனகிரி திருக்கோலம். மாடு தன்னை நோக்கி இருக்க புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக பகவான் அங்கே காட்சியளிக்கக்கூடிய இத்தனை சுதை வடிவத்தோடு கோபுரத்திலே விமானத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானை தரிசித்து நாம் பக்கத்திலே திரும்பினோமே ஆனால் தாயாருக்காக இங்கு தனி சன்னதி அமைந்திருக்கின்றது. அந்த தனி சன்னதிக்குள் நாம் தாயாரை தரிசிப்பதற்காக நுழையும் போது சுதை வடிவத்திலே இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமியாக இங்கு தாயார் காட்சியளிக்கின்றார். ஆனால் உள்ளுக்குள்ளே தாயாருடைய திருநாமமோ ஸ்ரீ கனகவல்லி தாயார். மூலவருடைய திவ்ய தரிசனத்தை, அற்புதமான தரிசனத்தை இதோ நாம் அடைகின்றோம். அமர்ந்த திருக்கோலத்திலே அனைவற்றையும் அளிக்கக்கூடிய கனக தாரையாக வருஷிக்கக்கூடிய கனகவல்லி தாயார் தன்னுடைய 2 கைகளிலே தாமரையை தாங்கிக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்களும் தாயாருக்கு ஒன்று நமக்கு அபயமளிப்பதாகவும் மற்றொன்று நம்மை வரதகஸ்தமாக அழைத்துக் கொண்டும் அந்த அழகான 2 ஹஸ்தங்களுடைய காட்சியை நாம் தரிசித்து அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய தாயாருடைய திருமுகத்தை நாம் சற்றே நோக்கினோமே ஆனால் என்ன அழகான சாந்தமான திருமுகம். தன்னுடைய நெற்றியிலே சிகப்பு திலகத்தை சார்த்திக் கொண்டு கர்ணபத்திரங்கள் காதிலே ஜொலிக்க, ஆகா, திறந்த கருணையாக திறந்த கண்களுடன் நம்மை பார்த்து அருளை வாரி வழங்கக்கூடிய நேத்திர தரிசனத்தை நாம் அடைகின்றோம். திருமாங்கல்யத்தின் திவ்ய தரிசனம். முத்துமாலைகளை அணிந்து கொண்டு கனகவல்லி தாயாருடைய திவ்ய ஆரத்தியை நாம் தரிசித்து ஆண்டாள் சன்னதிக்குள் நாம் நுழைகின்றோம். அங்கு ஆண்டாளுக்கும் தனி சன்னதி உண்டு. முகப்பிலே அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுதையாண்டாளை நாம் தரிசித்துக் கொள்ளே நுழைந்தோமே ஆனால் குன்று கொடையாய் எடுத்த கோவிந்தனை பாராட்டிய ஆண்டாள் அழகான தனக்கே உண்டான கொண்டையை சார்த்திக் கொண்டு அபயகஸ்தத்துடன்
திருமங்கல்யத்தையும் சார்த்திக் கொண்டு இடுப்பிலே அழகான ஒட்டியானத்தை அணிந்திருக்க, முத்துளைகளால் சாய்ந்த கொண்டையோடு தாமரை பூவை கையிலே சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய மூலவரையும், அதே போன்று பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆண்டாளின் உற்சவ மூர்த்தியும் தான் தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டு கொண்டையுடன் திறந்த நேத்திரங்களுடன் திருமாங்கல்யத்தை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாளுடைய அழகான திவ்ய தரிசனத்தையும் அடைந்து, பிரம்மச்சரிய திடதாதி பெருமைகே ஆப்ளவாதி நியமை சபாவிதாகாம், அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய யமம் என்ற பகுதியின் 9வது புறப்பகுதி மௌனம் என்று நாம் நேற்றே குறிப்பிட்டோம். அந்த மௌனமானது என்ன? மௌனம் என்று சொன்னவுடனேயே நமக்கு அதற்குண்டான பொருள் அடங்கி விடுகின்றது. பேசாமல் இருத்தல், நம்முடைய நாக்கை அடக்குதல், வாக்கை அடக்குதல், அந்த காரியங்களுக்கு மௌனம் என்று பெயராம். இதை நாம் வாரத்திலே ஒரு நாளாவது அனுஷ்டித்தால் கூட வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த பயனை அடையலாம் என்று யோக சாஸ்திரமானது கூறுகின்றது. அதனால் தான் முனிவர்கள், யோகிகள் எல்லாம் இந்த மௌன சாஸ்திரத்தை, நாம் அதை மௌன விரதம் என்று குறிப்பிடுவோம், அதை அடிக்கடி அவர்கள் செய்வார்களாம். பெரிய மகரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் இவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்காலத்திலே நூற்றாண்டிலே வாழ்ந்த மடத்தினுடைய மடாதிபதிகள் கூட பல சமயங்களிலே மௌனவிரதமாக இருப்பார்கள். காஞ்சியை அலங்கரித்த பரமாச்சாரியார் பல நாட்கள் தன்னுடைய ஸ்ரீமடத்திலே எப்போதாவது தோன்றிவிட்டால் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் மௌனவிரதத்தை கடைபிடிப்பார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதுபோல பல மடாதிபதிகள் இன்றும் மௌனவிரதத்தை கடைபிடிப்பதுண்டு. அந்த மௌனமானது ஒரு சாந்தியை மனதிற்கு அளிக்கும். அந்த மௌனத்தை நாம் தினமும் கடைபிடிக்க முடியாவிட்டால் கூட வாழ்நாளிலே வாரத்திற்கு ஒரு நாள் நாம் கடைபிடித்தால் கூட நமக்கு பற்பல வைபவங்களை, அருளை, அந்த மனசாந்தியை அது வாரி வழங்குமாம். ஆனால் பேசிவிடலாமே தவிர மௌனத்தை கடைபிடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதுவும் குடும்ப வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு, இன்று நான் மௌனமாக இருக்க போகின்றேன், வாரத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை பல தெய்வங்களுக்கு உகந்த நாள், குருவுக்கு உகந்த நாள், என்னுடைய குரு மௌனவிரதத்தை அனுஷ்டித்தார், நானும் வியாழக்கிழமைகளை அனுஷ்டிக்கிறேன் என்று மௌனமாக நாம் உட்கார்ந்து கொண்டால் 1 மணி நேரத்திற்குள் நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்கள் அப்போதுதான் நம்மிடத்திலே வந்து கேட்காத கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள். நமக்கு தொலைபேசி மூலம் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்று தொலைபேசியை நம்முடைய கையிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். என்னென்ன நமக்கு தொந்தரவுகள் மௌனத்தை முறித்துக் கொள்வதற்கு வருமோ அவ்வளவையும் கடவுள் ஏற்பாடு செய்வானாம். காரணம், நம்மை பரிசோதிப்பான். இவ்வளவு சோதனைகளிலிருந்தும் நாம் வெற்றி பெற்று சுலபமான சாதனமான மௌனத்தை 5 வாரங்கள் தொடர்ச்சியாக நாம் கடைபிடிக்க ஆரம்பித்தோமே ஆனால், அந்த அபியாசத்திலே, அந்த பயிற்சியிலே நமக்கு சுற்றுப்புறத்திலே எத்தனை விதமான தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விலகி நாம் கண்ணை மூடிக்கொண்டு பேசாத நிலையிலே இருக்கக்கூடிய மௌனத்தை பரம சுலபமாக நாம் கடைபிடிக்கலாம் என்று அஷ்டாங்க யோகத்தினுடைய யமம் என்ற பகுதியின் 9வது அங்கமான இந்த மௌனத்தை நமக்கு மகான்கள் அழகாக நமக்கு உபதேசிக்கின்றார்கள். வாழ்க்கையிலே நாம் மௌனமாக, அதாவது யாவாராயினும் நாகாக்க யாவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று வள்ளுவர் கூறுகின்றார். அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, நாராயணிய ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, வள்ளுவருடைய குரல் அதற்கு ஒத்து போகாமல் இருக்கவே இருக்காது. இவரும் 1000க்கு மேற்பட்ட ஸ்லோகங்களை எழுதியவர், அவரும் 1000ற்கு மேற்பட்ட திருக்குறளை நமக்கு உலகத்திற்காக பொதுமையாக அளித்தவர். அழகாக இதை சொல்லிவிட்டார். ஒருவன் நாவை கட்டுப்படுத்துவானே ஆனால் அதுவே மௌனம். பேச்சை தவிர்க்க வேண்டும். நாக்கானது மௌனத்திற்காக மட்டுமல்ல, உயர்ந்த வார்த்தைகளை பேசுவதற்கு நமக்கு அளிக்கப்பட்டது. சற்றே நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு நாக்கானது எவ்வளவு உதவியை செய்கின்றது. மற்றவர்களிடத்திலே பேச வைக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு அளிக்கின்றது. ஏதாவது ஒரு ஆகாரத்தை நாம் உட்கொண்டோமே ஆனால் நமக்கு வேண்டியதை உள்ளே தள்ளுகின்றது, வேண்டாததை அது வெளியிலே தள்ளி கொண்டு விட்டு விடுகின்றது. பாதாம் அல்வா நமக்கு பிடிக்கும் என்றால் பாதாம் அல்வாவை நாக்கிலே போட்டுக் கொண்டோமே ஆனால் கருணையோடு நம்முடைய வயிற்றுக்குள்ளே அந்த நாக்குத்தான் உள்ளே தள்ளுகின்றது. பாதாம் அல்வா என்று நினைத்துக் கொண்டு
கரைத்த சீக்காய் பொடியை ஒருவன் சாப்பிட்டானே ஆனால் அந்த நாக்கு உள்ளே தள்ளுவதில்லை. மனிதா, இதற்கு உனக்கு வேண்டாத விஷயமடா என்று வெளியே துப்பி விடுகின்றது. அவ்வாறு வேண்டியதை உள்ளே தள்ளி வேண்டாததை வெளியே தள்ளுவதன் மூலம் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு பெரிதாக உணர்த்துவது நாக்குத்தான். வேண்டாத விஷயங்களை மட்டும் உன்னுடைய மனதிலே வெளியிலிருந்து வெளியேற்றிவிடு, வேண்டிய விஷயங்களை மட்டும் நீ உள்ளேக்குள் வைத்துக்கொள் என்று பெரிய வாழ்க்கையினுடைய உபதேசத்தை ஒரு சிறிய நாக்கானது நம்முடைய வாயிலே இருந்து கொண்டு அதை நமக்கு உபதேசிக்கின்றது. அதனால்தான் நாக்கிற்கு என்ன பெருமை என்றால் 32 குடுத்தனங்களுக்கு நடுவே கெட்டிக்காரத்தனமாக தான் வசிக்கக்கூடியது நாக்காம். அந்த 32 குடித்தனங்கள் யார்? நமக்கே தெரியும். நாக்கை சுற்றி இருக்கக்கூடிய பற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசுவதற்காகவோ சாப்பிடுவதற்காகவோ தான் வெளியே வந்து உள்ளே சென்றால் கூட இந்த குடித்தனக்காரர்களிடம் நாக்கானது மாட்டிக்கொள்வதே கிடையாது. அதாவது அதனிடத்தில் அடிபடுவது கிடையாது. அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தை நம்மை சுற்றி நம்மை அழிப்பதற்காக எதிரிகள் காத்து கொண்டிருந்தாலும் அவர்களையும் சமாளித்துக் கொண்டு நாம் அவர்களையும் மீறி நல்வாழ்க்கையை நடத்துவதற்காகவும் நம்முடைய காரியத்தை தொடர்ந்து நாம் செய்வதற்காகவும் நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாக்கு கூறுகின்றதாம். பக்தர்களே, அதனுடைய கெட்டிக்காரத்தனத்தை நாம் இன்னொரு விதமாக சிந்திக்க வேண்டும். நாம் யாராவது ஒருவனை தகாத வார்த்தையில் பேசிவிட்டோம், அவன் கோபப்படும்படியாக செய்துவிட்டோம். அதை நாம பேசினோம், நம்முடைய நாக்கானது பேசியது. அந்த நாக்கு பேசிவிட்டது, அவனுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவன் நம்மை கோபித்துக் கொண்டு என்ன சொல்ல வேண்டும்? இவ்வாறா என்னை பேசினாய், உன்னுடைய நாக்கை நான் துண்டித்து விடுகின்றேன் என்று சொல்ல வேண்டும். ஒருவனாவது அப்படி சொல்லி இருக்கின்றானா? நாக்கை குறை கூற மாட்டானாம். இவ்வாறு நீ என் பேசினாயா, நாளைக்கே வா, உன்னுடைய பல்லை உடைத்து விடுகின்றேன் என்று கூறுவானாம். பல்லு எந்த தவறும் செய்வதில்லை, இருந்தாலும் நாக்கு இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதால் தப்பித்து விடுகின்றதாம். அவ்வாறு பேசக்கூடிய நாக்கை கூட வாரத்திற்கு ஒரு நாள் நாம் அடக்கி வைக்கக்கூடிய சிந்தனை இருக்கின்றதே, அதற்குத்தான் மௌனம், மௌன விரதம் என்று பெயர். தட்சிணாமூர்த்தியானவர் மௌனம் வியாக்கியோ என்று தன்னுடைய சிஷ்யர்கள் 4 பேருக்கு உயர்ந்த வேதாந்தங்களை போதித்த விதமே மௌனத்தோடு அவர் அந்த மரத்தடியிலே அமர்ந்திருந்தாராம். அந்த ஒரு மௌனத்தை பார்த்தே கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். வாழ்க்கையிலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சாதனம் வெற்றிப்படியை எட்ட வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரமாவது நாம் மௌனத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை அஷ்டாங்க யோகத்திலே அடக்கி பிரம்மச்சரிய திடதாதி பெருயமைகே ஆப்ளவாதி நியமைஷ்சபாவிதாகாம் என்ற யமத்தனுடைய அங்கங்களை சொல்ல வந்த பட்டத்ரி மௌனத்திற்கு அடுத்த கட்டமாக ஸ்தைரியம் என்ற ஒரு வழியை நமக்கு இந்த அஷ்டாங்க யோகமானது உபதேசிக்கின்றதாம். ஸ்தைரியம் என்றால் என்ன? நல்ல காரியத்தில் நாம் நிலைத்து இருத்தல். ஏற்கனவே சொன்ன ஒரு அங்கம் கெட்ட காரியத்தை விளக்குதல், நல்லதை செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களிலே ஈடுபட வேண்டும், சத்சங்கமான நல்ல சங்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய ஸ்தைரியம் என்ற யமத்தினுடைய இந்த பகுதியினுடைய விவரங்களை தொடர்ந்து நாம் இந்த திருக்கோயிலிலே மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே கேட்கலாம்.